அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய அடுத்த 7 நாட்களில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ஒரு வாரம் தொடங்கும் போது இனி 7 நாளும் நமக்கு எப்படிப்பட்ட பலன் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நம்ம அது சுபமாக கொண்டு போக முடியும். ஒரு சில தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும்போது நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். அந்த வகையில் 12 ராசிக்கும் வரக்கூடிய இந்த 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்களை நான் சந்திச்சிட்ருக்கேன், இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி தீர்க்கணும்னு தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். முதலாவதாக மேஷராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த நாட்களில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எதிர்பாராத கஷ்டங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் வருதா? அதாவது எனக்கு இந்த பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் எனக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது, இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இதுக்கு ஏதாவது எதிரிகளுடைய சூழ்ச்சி காரணமாக இருக்குமோ, பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு இனிமே எடுத்த முடிவில் பின் வாங்காத அதே வேளையில் கருத்தும் கண்ணுமாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு மற்றவர்களோடு இருந்த பகை எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாராவது உங்கள் நண்பர்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க, பகையாக இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் பிடிக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுத்து உங்களை கொண்டு வருவாங்க. மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையெல்லாம் மாறும் அப்படின்னும், தர்ம சிந்தனை உண்டாகும், பண நெருக்கடி குறையும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், தொழில் வியாபாரம் சீராக நடக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே போல் உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல ஏற்பட்ட சிக்கல்கள் கூட தீரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காண்பாங்க. நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு பண தேவை கண்டிப்பாக பூர்த்தியாகும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்களாம். வாகனங்களில் போகும்போது, வெளியூருக்கு போகும்போது கூடுதல் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சூரியன் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமாக செயல்படுறது ரொம்பவே நல்லது. அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பு. செலவை நீங்கள் எப்போவுமே குறைக்கணும். அதாவது இந்த செலவு இருக்கிறதுனால தான் இன்னும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. எந்த செலவு நமக்கு முக்கியம், எந்த செலவு அனாவசியமானது அப்படின்னு தெரிஞ்சு அந்த செலவுகளை நீங்கள் குறைக்க பார்க்கணும். இதனால் பேச்சில் கடுமை காட்டாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. மேலிடத்தின் மூலமாக மனம் மகிழும். அதே போல் உங்களுக்கு படிப்படியாக எந்த ஒரு சூழ்நிலையுமே கஷ்ட நிலையில் இருந்து துன்ப நிலையில் இருந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களோட உதவியோட கவனமாக பேசி பழகிறது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த
அடுத்ததா ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்களா? ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் கூட குறையும். மற்றவர்களோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. பண வரவுல பிரச்சனை எதுவும் இருக்காது. வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். சிலருக்கு வெளியூர்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட உங்களுக்கு தீர்ந்து போகும் அப்படின்னும், அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கு காணப்படும் எனவும் சொல்லலாம். எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும். மேலும் வேறு வேலைக்கு செல்ல விரும்புகிறவங்க அதற்கான முயற்சிகளை இனி வரக்கூடிய நாட்களில் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு போகிறதுக்கான நேரம் கூட உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். அதே போல நீண்ட நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகளில் இருந்து கூட நிவாரணம் கிடைக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுறதில்ல. அதே போல பணியின் காரணமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம் கனிந்து வரும். மற்றவர்களோடு மனஸ்தாபம் ஏற்படும். அப்படிங்கிறதால நீங்கள் பேசுறதுல அதிகமான கவனம் செலுத்தணும். அலுவலகத்தில் சக பணியாளர்களிடையே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வேண்டும். பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடாது. தந்தையினோடு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கலாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். தந்தையிடத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பழைய கடன்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் அதிகமான கவனம் செலுத்தணும். ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருக்க வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சக பணியாளர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அலுவலகத்தில் உங்களுடைய பணித்திறன் மேம்படும். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம், அதனால் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் குழந்தை இல்லை, ரொம்பவே நம்ம குழந்தை வரம் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்கன்னா நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்க போகுது. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் லேசான ஒரு சோர்வை உண்டாக்கலாம். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படும். செலவுகள் கட்டுக்குள் வரும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். அரசாங்க வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. பிள்ளைகளால் செலவுகள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். பொருளாதார வசதி குறைவு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். முக்கியமான முடிவு எடுக்கிறதுல இருந்தால் குடும்பம் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இளைய சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி. பொருளாதார வசதிக்கு குறைவில்லை. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளும். அதே போல் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கணும். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து போகிறது நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த முதலீடுகள் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வார முற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். பேச்சினால வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். பேசும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பணியின் காரணமாக நீண்ட நாட்களாக பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு எதிலுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு எவருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். பொருளாதார நிலை சுமாரானதாக இருக்கும். வெளியிடங்களுக்கு போகும்போது எச்சரிக்கையோடு இருக்கணும். சிலருக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடலாம். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கு ஏற்ற சலுகைகள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீங்க. அடுத்ததாக கும்பம் ராசி. புதிய முயற்சிகளை வார முற்பகுதியில் தொடங்குவது நல்லது. எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையிடம் கேட்ட பண உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் செல்வமும் ஏற்படும். தனிப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கூடி வரும். அதாவது தடைப்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததாக மீனம் ராசி. மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமானதாக இருக்கும். எதிர்பாராத பண வரவு, ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். சிலருக்கு வெளி மாநிலங்களில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.